Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். For some reasons I had to delete all the videos that I have uploaded on this channel, but anyway we are going to do it again. So எல்லா வீடியோ நீங்க திரும்ப நம்ம சேனல்ல பார்க்கலாம். பர்టిక్యులரா நான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன். So இந்த வீடியோல நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். So ரொம்ப சிம்பிளா VLOOKUP ஃபங்க்ஷனா என்ன, VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Without further delay, let's get started. VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னக்குட்டி VLOOKUP ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன்ல V ஃபார் வெர்டிக்கல், LOOKUP ஃபார் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெர்டிக்கல் இருக்கு இல்லையா, அதாவது காலம் வைஸா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி கொடுக்கறது, அதுதான் சிம்பிளா சொல்லலாம். ஓகேவா? நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ VLOOKUP ஃபங்க்ஷன்ல உள்ள ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. லுக்அப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, லுக்அப் வேல்யூனா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா சர்ச் பண்ண போறோம் அப்படின்றது தான் லுக்அப் வேல்யூ. டேபிள் அரேனா எந்த டேபிள்ல உங்களுக்கு வேல்யூவை சர்ச் பண்ணணும், அதுதான் டேபிள் அரே. காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா நீங்க தேடக்கூடிய அந்த பர்டிகுலர் டேட்டா எந்த காலம்ல இருக்கு, அதாவது அந்த காலமோட நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 காலம் இருக்கு அப்படின்னா எனக்கு சேலரி அப்படின்றது 4th காலம்ல இருக்கு, அந்த நம்பர் 4 இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரேஞ்ச் லுக்அப் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது கிளியரா பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டேட்டால ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அப்பதான் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, சேலரி இருக்கு. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த 4 ரோல எனக்கு மௌனிகா அப்படின்ற ஒரு பர்சனோட சேலரி வேணும் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட சிம்பிளா ஒரு 4 டேட்டா தான் இருக்கு. கரெக்டா? 4 ஹெடர் இருக்கு. ஸோ அது கீழே உங்களுக்கு 4 டேட்டா தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா பாத்துருவீங்க. ஓகே, மௌனிகா அவங்களோட சேலரி 50,000, கௌசல்யா அவங்களோட சேலரி 50,000, யஷ்வினி அவங்களோட சேலரி 75,000, தரன் அவங்களோட சேலரி 64,000, யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் உங்ககிட்ட ஒரு 10,000 டேட்டா இருக்கு, இல்ல உங்களுக்கு 2,000 டேட்டா இருக்கு, இல்ல ஒரு 500 டேட்டாவே இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரிலாம் ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது, எல்லாத்தையுமே உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஸோ அந்த டைம்ல தான் நீங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி நான் இந்த 4 சிம்பிள் டேட்டா வச்சு சொல்லி தரேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நிறைய டேட்டா வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி சேலரி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ நான் எம்ப்ளாயி ஐடியில் 101 அப்படின்றவங்க யாரு, அவங்களோட சேலரி என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியும் இந்த ஈக்குவல் சிம்பிள் அப்படின்றத கொடுத்துட்டு தான் நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் எக்ஸலுக்கு புரியும் நம்ம கொடுக்கறது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நார்மலாக VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்றது டைப் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எல்லாருமே பிகினராக இருக்க மாட்டீங்க, நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காண்டி சொன்னேன். இப்போ நான் ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு VLOOKUP அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துரும். ஸோ இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 3 ஆர்குமெண்ட் இருக்கு. லுக்அப் வேல்யூ இருக்கு, டேபிள் அரே இருக்கு, காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுக்அப் வேல்யூ அப்படின்னா நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டேபிள் அரேல டேட்டா சர்ச் பண்ண போறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் எம்ப்ளாயி ஐடி 101 கொடுத்தவொடனே எனக்கு அவங்க சேலரி என்னன்னு வந்துடணும். ஸோ அதனால நான் எம்ப்ளாயி ஐடின்றத நான் லுக்அப் வேல்யூவா சொல்றேங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி ஐடி எங்க இருக்கு, எந்த செல்ல இருக்கு, இந்த செல்ல தான் இருக்கு. ஸோ இந்த செல்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன இருக்கு, டேபிள் அரே இருக்கா. ஸோ டேபிள் அரேல ஹோல் டேபிள் அரே அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பத்தி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ஃபியூச்சர்ல. ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. பட் எதுக்கு லாக் பண்றோம் அப்படின்றது நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கமா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது ஆர்குமெண்ட் என்ன இருக்கு, காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ சேலரி அப்படின்றது இதுல எந்த காலம்ல இருக்கு, 1 2 3 4. அதாவது நம்ம பர்டிகுலர் செலக்ட் பண்ணி இந்த டேபிள் அரேல சேலரி அப்படின்றது 4th காலம்ல இருக்கு. ஸோ நான் 4 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கமா கொடுத்துக்கோங்க.
ஸோ மேபி உங்களுக்கு வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இதுல எந்த காலம்ல இருக்கு, 3வது காலம்ல இருக்கு. ஸோ நீங்க 3 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் salary கண்டுபிடிக்கிறதுனால 4 கொடுத்துக்கிறேன். கமா. ஸோ ரேஞ்ச் லுக்கப்ல நீங்க வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுல ஃபால்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது பக்கத்துல உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். ஓகேவா? மத்த எந்த ஆர்குமெண்ட்லயும் இருக்காது. இதுல மட்டும் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். அப்படின்னா நீங்க இதை கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே, ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இதோட மீனிங். எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் இதுதான் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி 101 அவங்களோட சேலரி என்னன்னு பாத்துடலாமா? ஸோ எம்ப்ளாயி ஐடி 1 அவங்களோட நேம் கௌசல்யா, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ், சேலரி 50,000. 50,000 வந்துருச்சா? ஸோ மேபி எனக்கு இப்போ அவங்களோட டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயி ஐடி 101ஓட டிபார்ட்மெண்ட் என்னது? ஃபினான்ஸ். ஸோ எனக்கு அவங்களோட டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் இதுல எத்தனாவது காலம்ல இருக்கு? 1 2 3. ஸோ இதுல 4க்கு பதிலாக 3 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் இங்க வந்துடும். வந்துருச்சா? ஸோ இதுதான் நீங்க பேசிக்கா உங்களுக்கு வீலுக்கு ஃபங்க்ஷனா என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பெரிய டேட்டா கூட ஒர்க் பண்ணும்போது நீங்க நிறைய எரர்ஸ் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது போக இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு வீலுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது கிளியரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி டேட்டா டைப் பண்ணி கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, bye bye. Take care. Wait. இன்னும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா? ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஜாப் சீக்கரா இருக்கீங்கனாலும் சரி, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரெஸ்யூம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 rupees. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, bye bye. Take care.